ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட்ல வந்து டிமாண்ட் காலனியோடைய ரியல் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வார்பேட், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டில் தான் வந்துட்டு இந்த டிமாண்டி காலனி வந்து இருக்குது. இந்த டிமாண்டி காலனி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒன்று இந்த படம் ஞாபகம் வரும், இல்லாட்டி அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு அந்த பேய் சம்பந்தப்பட்டமான நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிமாண்டி காலனி அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இப்படிதான் இருந்துச்சா இந்த பேர்ல அப்படின்னா கிடையாது. இது வந்து 19ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு டிமாண்டி அப்படிங்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸை சேர்ந்தவர். அது பிஸ்னஸ் கூடவே அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு வந்து ஹாண்ட் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும், அதாவது வேட்டையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலே இவர்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு துப்பாக்கிகள் வந்துட்டு அவர் வந்து அவரோட வீடா இருக்கலாம், அவரோட கார் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு வச்சிருப்பாரு. அவர் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெல்த்தியான ஒரு பர்சன். அந்த டிமாண்டி காலனி அப்படிங்கறத வந்துட்டு எப்படி அவர் இங்க வந்தாரு, இந்தியாவுக்கு எதுக்கு வந்தாரு, அந்த இடத்துக்கு ஏன் வந்து குடிபெயர்ந்தாரு அப்படின்னா வந்து ரொம்பவே அவரோட நாட்டுல வந்து பணக்காரர், ஆல்ரெடி வந்து அவர் வந்து ஒரு பணக்காரர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவங்க பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூர்வீக சொத்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய இந்த டிமாண்டி காலனி அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட இடம் வந்து இருக்கு. அந்த இடம் வந்து அவருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்து மேல உள்ள அந்த ஆசையினால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம வந்து போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டிமாண்டி காலனி அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து பில்டிங் வந்து கட்டுறாரு. கட்டி அந்த இடத்துக்கே வந்துட்டு போர்ச்சுகீஸ்ல இருந்து இங்க வராரு. அவர் என்ன பண்றாரு, அவங்க ஒய்ஃபையும் பையனும் வந்துட்டு கூட்டிட்டு இந்தியாவுக்கு வராரு. அதாவது தனக்கான அந்த சொத்து வந்து வேணும், அந்த இடம் வந்து வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேராசை அவருக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு அவரோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமா வந்து சந்தோஷமா இருந்தார் அப்படின்னா இல்லவே இல்லை. அவர் வந்து ரொம்ப அவரோட குடும்ப வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா பல சிக்கல், பல பிரச்சனைகள் போயிட்டே இருந்தது அவங்க ஒய்ஃப்குள்ள. இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க பையன் இறக்குறான். இதுக்கான காரணம் என்னவா இருக்கு, உண்மையான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனாலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த செய்வினைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்வினைய வந்து அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு வச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள், நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி அந்த செய்வினையினால அவங்க பையன், அவங்களோட ஒரே பையன் வந்து என்ன பண்றாங்க, இறந்தும் போறாங்க. இதுதான் வந்துட்டு உண்மையான ரியல் ஸ்டோரி. அவங்க பையன் இறந்ததுக்கு காரணமே வந்து அந்த சாபம், அந்த செய்வினை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்துட்டு ஒரு அன்ஹாப்பியான, ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்க பையனும் வந்துட்டு இப்படி இறந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து இவங்க வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு டயத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள வந்துட்டு டிமாண்டியோட ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மனநல பாதிக்கப்படுற அளவுக்கு ஆகி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க மனநல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்துட்டு திடீர்னு வந்து பிரெக்னெண்டாவும் ஆகுறாங்க. அது எப்படிங்கிறது தெரியல. ரொம்ப வந்து டிமாண்டி காலனில அந்த வீட்டுல வேலை பார்க்குற சர்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். யாருமே வந்து அவங்க ஒய்ஃபை வந்து ரீச் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப சேஃபா வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அவங்க ஒய்ஃபை வச்சிருக்கிற இடம். பட் அதையும் தாண்டி யார் வந்து உள்ள போய் என் மனைவி வந்து பிரெக்னென்ட் ஆகுனது அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன பண்ணல, டிமாண்டிக்கு வந்து தெரியல. இவர் வேற என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு பிசினஸ் விஷயமா அவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் இந்தியால இருந்து அவர் என்ன பண்றாரு, போர்ச்சுகீஸ்க்கு போகிறது. இங்க இருந்து அவர் இந்த மாதிரி 5 மாசம் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்தியால இருந்து போர்ச்சுகீஸ்க்கு வந்து வேலை நிமித்தமா அவர் போயிருக்காரு. ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனைவி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அது அவரால் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படி வந்து சாத்தியமாச்சு, நான் இங்க இல்லவே இல்லை, போர்ச்சுகீஸ்ல தான் நான் இருந்தேன், பிசினஸ் பண்ணி போயிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு
எப்படி லாஜிக் இல்லை? அப்போ வந்துட்டு கூட இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க தான் வந்து இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிமாண்டி வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் வந்து ஆல்ரெடி வந்து அந்த வீட்டுக்கு வந்து செய்வேனை பண்ணியிருக்கிறதுனால அவர்னால வந்து சுயமா அந்த யோசிக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. அதனால அவர் என்ன பண்றாரு, அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சந்தேகத்தோட காரணமா அதோட முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னோட ஒய்ஃபை வந்து அவரே வந்து கொல்லுறாரு. ஸோ அவரே வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சர்வன்ஸை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு ஷூட் பண்றாரு அவருடைய கன்னால. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தியும் வந்துட்டு மக்கள் வந்து இந்த ஷூட் சவுண்ட்லாம் கேட்டு அவங்க வந்துட்டு என்னமோ ஏதோ இந்த மாதிரி இறந்துல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் வராங்க. இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு தப்பிக்க முடியாது, இந்த மக்கள் நம்மளை விட மாட்டாங்க, ஏன்னா நம்ம வந்து வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் கொன்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா சூசைட் பண்ணிக்கிறாரு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டுல வந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்க வந்தோம், இந்த சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளால வந்து வாழ முடியல அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க வீட்லயே இருந்தக்கூடிய ஒரு விதமான தீ வந்து அதிகமா ஒரு கன் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கன் பவுடரை வந்து என்ன பண்றாரு, அந்த பேரல வந்து அவர் ஷூட் பண்ணி என்ன பண்றாரு, அவரே வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா அந்த மேன்ஷனே வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா தீக்கு இரையாகுது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்கள் போக போக அந்த இடத்துல வந்துட்டு நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்கிறதாகவும் இருக்கு இல்லையா. அந்த வீட்டு கதவெல்லாம் வந்துட்டு யாருமே இல்லை, ஆனாலும் பாத்தீங்கன்னா கதவு வந்து ஓப்பன்ல இருக்கு, விண்டோஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா விண்டோஸ் வந்து மூடப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கிறதா வந்துட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டிமாண்டி காலனி கிட்ட போகுறதுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இன்னும் வந்துட்டு இந்த டிமாண்டியோட ஆத்மா வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னால வந்துட்டு அந்த இடத்துல வந்து சர்வை பண்ண முடியல, அந்த இடத்துல வந்துட்டு வாழ முடியல, எங்களை இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே செய்வினை பண்ணாங்க, அப்ப இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து அந்த இடத்துக்கு யாரும் வரவிடாம வந்து இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியல் ஸ்டோரி ஆஃப் காலனில நடந்த உண்மையான நிகழ்வு. இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோர்வையா கிடைச்சிச்சுன்னா கிடையவே கிடையாது. அவர் பையன் எதுக்கு இறந்தாங்க, அவங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் தனித்தனியா வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கேதர் பண்ணி ஃபுல் ரியல் ஸ்டோரியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது புரியும் அண்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Tinkerbell and